நீங்க இப்ப நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கலாம். இல்லன்னா பேசாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா, அவங்க பேச நெனச்சு பேசாம விட்ட வார்த்தைகள பாடல் வரிகள் மூலம் சொல்றது ரொம்ப, ரொம்ப கேஷுவல் காதல். இல்லன்னா வந்து ட்வின் ஃப்ளேம் இல்ல சோல்மேட் ஜர்னில. ஏன் அப்டின்னா, இந்த வேவ்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. காதல் பாடல்களுக்கு அந்த மாரி ஒரு ஹை வைப் இருக்கு. அதே சமயம் அவங்க உணர்வுகள இந்த வேவ்ஸ் வந்து ஈஸியா பிக்கப் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடல் வரிகள் காதுல கேட்டா, அந்த வரிகள் வந்து உங்க பெர்சன் அனுப்புற வரிகள் தானா? அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கான விஷயங்களும் நான் இந்த ரீடிங்ல சொல்லப் போறேன். இப்போ இந்த ரீடிங் மூலமா அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புற காதல் வரிகள். நீங்க திரும்ப திரும்ப இந்த பாடல் வரிகள கேட்கும்போது, உங்களுக்கே அது புரியும். எல்லாம் ரொம்ப அலைன்டா இருக்கீங்க. என்னால கேஷுவலா டக்குன்னு பிக்கப் பண்ண முடியுது. "போ நீ போ, போ நீ போ. தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ. பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ. நீ தொட்ட இடமெல்லாம் எரிகிறது அன்பே போ. நான் போகும் நிமிடங்கள் உனதாகும் அன்பே போ." இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நீங்க பிரிஞ்சு வந்தனால அதனால தான் ஆரம்பத்திலேயே நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பொருந்தும்னு சொன்னேன். ஸோ நீங்க வந்து இப்போ ரிலீஸ் பண்ணணும். என்னன்னா நீங்க இந்த சமயத்துல என்ன பண்ணணும்னா, ரிலாக்ஸ் பண்ணுங்க. டென்ஷன் ஆக தேவையில்ல. ஏன்னா, இதுக்கான கைடன்ஸ் நான் சொல்லப் போறேன். கன்டினியூவஸா பாருங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, "ஐ ரிலீஸ் த அட்டாச்மென்ட். ஐ அட்ராக்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட்." ஏன்னா, நீங்க ரிலீஸ் பண்ணா மட்டும் தான் அது வந்து உங்கள நோக்கி வரும். இட்ஸ் லைக் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்க சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க ரன்னர் எனர்ஜில தான் இருப்பாங்க. நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா தான் அவங்களால உங்கள நோக்கி வர முடியும். நீங்க விலகி வந்துட்டீங்க. இது எதனால? சண்டைனாலயா? இல்ல ஏதாவது சின்ன ஊடலா? இல்ல இது பிரபஞ்சத்தோட பரீட்சையா? அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்கலாம். நீங்க அதுவரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த ரீடிங்ல. நான் சொன்ன மாதிரி டைப் பண்ணலாம். நீங்க மனசுக்குள்ள நெனச்சுக்கலாம். அதெல்லாம் உங்க இஷ்டம். 4த் சக்ரா. கண்டிப்பா இவங்க மனசு தொறக்க போறாங்க. இந்த பாடல் வரிகள் அவங்க மனசுலருந்து வருது. இட்ஸ் லைக் அவங்களோட ஹையர் செல்ஃப் வந்து அங்க பாருங்க காதல கையிலேயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்காக தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க காதல சொல்றதுக்கும் துடிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் இந்த பெர்சன் வந்து இந்த பாடல் மூலம் அ நீங்க போனா பரவால்ல, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு வெளியில சொன்னாலும் உள் மனசு பாருங்க தவிச்சுக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்போ நான் அந்த காதல சொல்லப் போறேன். இந்த காதல் அவங்க மனசோட என்ன சொல்றது அந்த மனசோட கதவு இருக்கு இல்லையா? அதோட சாவி உங்ககிட்ட குடுத்துட்டாங்க. உங்ககிட்ட குடுத்துட்டு திருப்பி வாங்க மறந்துட்டாங்க. அது வாங்குறதுக்கும் அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. அவங்க மனச திறக்கிற ஒரே ஒரு சாவி நீங்க தான். உங்களோட அன்பு, உங்களோட காதல் மட்டும் தான். உருகி, உருகி வெளியில உள்ள ஊத்திட்டு இருக்காங்க. ஆனா வெளியில பார்த்தீங்க அப்டின்னா, உங்க மேல கோவிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இங்க இதெல்லாம் நடக்குது அப்டின்னு. இந்த பெர்சன் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான பெர்சன். முன்னாடி வந்து "நீ போ" அப்டின்ற மாதிரி அவங்க வெளி உலகத்துக்கு பாவலா காட்டினாலும், இந்த பெர்சன் தே ஆர் உங்கள வந்து ரொம்ப கிரேசியா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க 4 ஆஃப் பென்டிகிள்ஸ் அவங்களோட இன்டென்ஷன் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது. மேபி நீங்க விட்டுட்டு வந்தனால தான் அவங்களுக்கு இது ரியலைசேஷன் இருக்கலாம். லெட்ஸ் சி. இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு சில சைன்ஸ் சொல்றேன்னு சொன்னேன். இந்த பாடல் வரிகள் வந்து உங்க பெர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கான ஸ்பெஷல் பாடல் வரிகளா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபியூ சைன்ஸ் சொல்றேன். நீங்க ஹார்ட் சிம்பல் பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது வந்து ஜாஸ்மின். ஜாஸ்மின் ஃப்ளவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கிடைச்ச சைன். அத பார்த்தீங்க அப்படின்னா, பக்காவா இந்த பெர்சன் வந்து இப்போ இந்த எனர்ஜில தான் இருக்காங்க. உங்ககிட்ட பேச துடிச்சிட்டு இருக்காங்கங்கிறத நீங்க 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு சின்ன டாக்டிக்ஸும், டெக்னிக்கும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பாடல் வரிகள திரும்ப திரும்ப கேட்கும்போது, அவங்க சொல்ற எனர்ஜியில நீங்க வைப் ஆகும்போது, உங்களுக்கே தெரியாம ஒரு கம்யூனிகேஷன் ஃபார்ம் ஆகும். அந்த கம்யூனிகேஷன் வந்து நோ கான்டெக்ஸ்ட் சிச்சுவேஷன பிரேக் பண்ணும். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த பாடல் வரிகள் என்ன நான் கேட்டிருக்கேனே ஐ நோ அப்படிங்கிறதுக்காக இல்ல இந்த இந்த ரீடிங். இந்த பாடல் வரிகள ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த உணர்வுகள நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த உணர்வோட நீங்க அலைன் ஆகும்போது, இங்க இங்க நீங்க பண்ற இந்த அலைன்மென்ட் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இட்ஸ் லைக் மிரர் எனர்ஜி. நம்ம நெறைய மிரர் ரீடிங் எனர்ஜியும் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியாத விஷயங்கள் புரிஞ்சுக்கணும்னா, நீங்க அந்த மாதிரி ரீடிங்ஸ போய் பாருங்க. வாவ்! ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்காங்க. நீங்க டிவைன் ஃபெமினின், ஹை பிரீஸ்டஸ். நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. நீங்க சேஸ் பண்ற ஐடியாலாம் நோ, 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 நோ. நான் அந்த மாரி லோ வைப்ரேஷன்க்குலாம் போக தயாராவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க விலகி போனம்போது இந்த பெர்சன் நீங்க ஏன் விலகி வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு பிரபஞ்சம் சொல்ற ஒரே ஒரு காரணம், நீங்க இந்த பெர்சனோட இன்டெசிஷன். அவங்க வந்து உங்க பக்கம் வர்றதா, அந்த பக்கம் போறது மேபி இது கரியர் நீங்க, இல்லன்னா வந்து தேர்ட் பார்ட்டி நீங்க, இல்லன்னா வந்து சிச்சுவேஷன் நீங்க அப்படின்னு வரும்போது, இந்த பெர்சன் வந்து முட்டு சந்துல நின்னாச்சு. எந்த பக்கமும் போகல. சேஃப் கேம் விளையாடிருக்காங்க. நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கதவ திறந்து கிளம்பிட்டீங்க. இட்ஸ் லைக் இந்த தேர்ட் பார்ட்டி ட்ராமா, உனக்கு உங்க ஃபேமிலி முக்கியமா இருக்கலாம், சிச்சுவேஷன் முக்கியமா இருக்கலாம், ஜாப் முக்கியமா இருக்கலாம். எது முக்கியமோ அத வச்சுக்கோ. எனக்கு எது முக்கியம் நான் நினைக்கிறேனோ, அத நோக்கி நான் போறேன் அப்படின்னு நீங்க கிளம்பிட்டீங்க.
அதுதான் இந்த பெர்சனோட மனச டப்புன்னு ஓப்பன் பண்ணிடுச்சு. ஓ! ஓ! நான் வந்து இந்த மாரி டார்க், லோ வைப்ரேஷனல் அட்டாச்மெண்ட்லாம் வச்சுட்டு இருந்தேன்னா, இந்த உலகத்த இழந்துருவேன். இங்க பாருங்க எவ்வளோ அழகான உலகம் நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா, நீங்க பண்ண அந்த ஒரு முடிவு தான், நீங்க எடுத்த அந்த ஒரு ஸ்திரமான முடிவு தான், இந்த பெர்சனோட எண்ணங்கள வந்து மாத்திருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்து ஒரு உலகம், இங்க ஒரு புறா இருக்கு. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ் நீங்க இருக்கிறது. அதனால இந்த பெர்சன் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நீ காதல சொல்லல அப்படின்னா, எனக்கு ஓ! என் காதல் கை நழுவி போயிடுமே. தேர்ட் பார்ட்டிக்குலாம் நோ, நோ. இப்ப பாருங்க தேர்ட் பார்ட்டி விட்டு, இப்போ அவங்க வெளியில வர தயாரா இருக்காங்க. இல்ல ஆல்ரெடி அவங்க வந்து இட்ஸ் லைக் அ க்ளோசிங் டோர். இட்ஸ் ஆல்மோஸ்ட் தே ஆர் லீவிங் த காமிக் சிச்சுவேஷன் இல்ல காமிக் எனர்ஜி. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த காதல் வேணும் அப்படின்னா, காமிக் நோ, நோ. காமிக்கோட இருந்தா இந்த காதல் வந்து நோ, நோ அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஏன் இந்த டெசிஷனுக்கு வந்தாங்க அப்படின்னா, நீங்க நோ, நோ சொன்னனால தான். ஸோ நான் சொன்ன சயின்ஸ்லாம் வந்து இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, இந்த பெர்சனோட இந்த எனர்ஜி தான் உண்மை. அதாவது தவிச்சிட்டு தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் காமிக் எனர்ஜிய முடிக்க போறாங்கன்னு சொன்னேனே. இட்ஸ் எண்டிங். இந்த எண்டிங் தான் உங்க காதல் வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பத்த உண்டு பண்ணுன்ற தெளிவு இந்த பெர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ அவங்க அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க? இது காமிக் எனர்ஜி விட போறாங்களா? அது உண்மையா? கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் நீங்க இந்த பெர்சன் உங்கள தொரத்திட்டு வரல அப்படின்னா, நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. என்ன மேடம் சொன்னீங்க இந்த பெர்சன் என்ன தொரத்திட்டு வரல அப்படின்னு. வெயிட். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க நாளைக்கே நடக்காது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த சைன் வந்து எக்ஸாக்ட்டா கிடைக்குதோ, இது ஜாஸ்மின் ஆகட்டும், நீங்க ஹார்ட் சிம்பல் பார்க்கறதாகட்டும், இன்னொரு சைன் இதே சாங் நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஜீவன் இல்லன்னா வந்து ஒரு பேர்டோட விங்ஸ் ஃபோட்டோல தான் ஃப்ளாரசன்ட் அதாவது வந்து ரொம்ப பிரைட்டா அந்த ஃப்ளாரசன்ட் கலர்ஸ்ல இருந்தது அப்படின்னா, அது லைட் எரியிற மாதிரி. அந்த மாரி விங்ஸ் பார்த்தீங்கன்னாவும், இட்ஸ் அ கிளியர் சைன் இந்த பெர்சன் உங்கள தொரத்த போறாங்க. ரெடியா இருங்க. இங்க பாருங்க தொரத்த போறாங்க. நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி ஸ்லோ. தயங்கி தயங்கி தான் உங்ககிட்ட வரப்போறாங்க. ஏன்னா, அவங்க வந்து பாஸ்ட்ல உங்கள வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க விட்டுட்டு போயிருக்கீங்க அவங்க சொதப்புனனால. ஸோ உங்களுக்கு தெரியும் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும் எப்போ? காமிக் எனர்ஜி அவங்க விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு முழுமையா நம்புறாங்க. அவங்களுக்கு இது மேல பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு. ஸோ ஏதாவது ஒழிச்சு வைக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போமா? சீக்ரெட் ஏதாவது ஒழிச்சு வைக்கிறாங்களான்னா? டவர். ம். சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியில வரப்போகுது. டவர் மூமெண்ட். சரி என்ன டவர் மூமெண்ட்னு பார்க்கலாம். இப்போ நீங்க இப்போ தான் உங்களுக்கு சீக்ரெட்ஸ், லவ்வர் ரொம்ப ஷாக்கிங்கா உங்ககிட்ட வந்து காதல சொல்ல போறாங்க. யாருமே எதிர்பார்க்க போறது இந்த பெர்சன் உங்ககிட்ட வந்து காதல சொல்ல போறாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க நீங்க கூட எதிர்பார்க்க மாட்டீங்க. இட் இஸ் கோயிங் டு பி லைக் அ ஷாக். நீங்க வந்து ஸ்டன் ஆயி நிக்க போறீங்க. அவங்க வந்து காதல் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. ஏன்னா இங்க வந்து காதல் கையில அப்படியே கையில பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. விட்டா இதயம் வந்து குதிச்சு குதிச்சு உங்ககிட்ட ஓடி வந்துரும். அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ரிலாக்ஸ் பண்ணுங்க, அலைன் பண்ணுங்க. நாம இந்த ஷாக்கிங் மொமெண்ட் எப்போ நடக்கும்? எப்படி நடக்கும்? இல்லைன்னா இந்த டவர் மொமெண்ட் எத சொல்லுது அப்படிங்கிறத டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். ஸ்டே டியூன். இந்த பெர்சன் உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பிரபஞ்சம் வந்து இந்த டவர் மொமெண்ட்ட குடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டவர் மொமெண்ட் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எனக்கு இங்க எனர்ஜி பிக்கப் ஆகல. வாவ்! டூ ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. த ஃபூல். த நியூ பிகினிங். அவங்க வந்து ஒரு முட்டாள் மாதிரி இப்போ ஃபீல் பண்றாங்க. உங்கள வந்து விட்டுட்டு போனதுக்கோ, இல்ல உங்கள மேல வந்து ஒரு காமிக் எனர்ஜிய சூஸ் பண்ணதுக்கோ முட்டாள் மாதிரி ஃபீல் பண்ணீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இது 2யும் பிளாக் பண்ணுது. காடஸ் ஆஃப் த மூன் அண்ட் த நைட் ஆஃப் த கப்ஸ். என்னது? 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 2 ஆஃப் சோர்ட்ஸ். இன்டிசிஷனே இல்ல இனிமே. இந்த பெர்சன் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த டவர் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் தான். இந்த டவர் வந்து உங்களுக்கு தான் ஷாக்கிங்கா இருக்கும். இந்த பெர்சனுக்கு இல்ல. இந்த பெர்சன் ஆல்ரெடி வந்து முடிவு எடுத்துட்டாங்க. என்ன? நான் இனிமே வந்து இது கட்டி புடிச்சுட்டு, இது எனக்கு தான் அடம் புடிச்சுட்டு, ஆக்ஷன் எடுக்காம இருக்க போறதில்ல. இன்டெசிஷன் நம்ம எனர்ஜி பார்த்தோம் இல்லையா? நோ, நோ. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இனிமே இந்த இன்டெசிஷன் ட்ராமாலாம் போட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதான். கடவுள் வந்து எனக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு, இந்த காதல், இந்த ஹை ப்ரீஸ்டஸ், இந்த தேவதைய எங்கேயாவது கொண்டு போய் குடுத்துருவாங்க. த ஏஞ்சல் இஸ் கான் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க ஆல்ரெடி கான். நீங்க அங்க இல்ல. அதுதான் அவங்களுக்கு அறிவு கண்ண காதல் அவங்க உங்க மேல எவ்வளோ காதல் வச்சுட்ருக்காங்கங்கிறதையும் அவங்களுக்கு காட்டியிருக்கு. ஸோ இப்போ அவங்களோட ஃபோக்கஸ் உங்கள எப்படி கல்யாணம் பண்ண போறாங்க, எப்படி உங்கள சமாதானப்படுத்த போறாங்க, எப்படி இந்த காமிக் எனர்ஜிலேருந்து நழுவ போறாங்க. இதில தான் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து காதல சொல்ல போறாங்க. அது இல்லாம ஓ மை காட்! இங்க பாருங்க நியூ பிகினிங். இது வந்து பிரபஞ்சம் அவங்களுக்கு குடுக்க போற ஒரு சந்தர்ப்பம். அது நிச்சயமா பயன்படுத்திப்பாங்க. உங்கள நோக்கி வந்து காதல சொல்றது கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி. ஸோ இந்த பெர்சன் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வந்து காதல சொல்லும்போது இது வந்து பிரபஞ்சம் குடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இந்த காயின் இவங்களோட மடி மேல ரொம்ப சேஃபா இருக்கு.
ஸோ இன்னொரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, அந்த சந்தர்ப்பத்த நிச்சயமா இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா, அவங்க உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. ரொம்பன்னா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. தயங்கி தயங்கி தான் உங்ககிட்ட வந்து காதல் சொல்லுவாங்க. பட் கடவுள் மேல பாரத்த போட்டு சொல்லிடுவாங்க. நான் 10, 10 பார்க்குறேன் கம்ப்ளீஷன். இந்த டஃப் சைக்கிள் வந்து ஒரு முடிவுக்கு வருது. இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். இந்த பாடல நீங்க வந்து திரும்ப திரும்ப கேட்கும்போது, இந்த பாடல் வரிகள்ல இருந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். நான் லிட்டரலா நான் வந்து பாடல உட்காந்து டீகோட் பண்ண சொல்லல. இந்த பாடல் வரிகள நீங்க கேட்கும்போது, அவங்களோட எனர்ஜிய உங்களால பிக்கப் பண்ண முடியும். ட்ரை திஸ். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.